Praise the Lord. Good morning. Praise the Lord. சுபோதேசனா 29வது நாள். 29 වන දවස. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. උන්වහන්සේ කරුණාව සදාකල්ම පවත්නේය. அவர் கிருபை இன்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ කරුණාව අදත් ඔබට දෙනු ලබා තිබෙන්නේ. தேவனுடைய நாமத்தினாலே உங்களை கர்த்தருடைய வீட்டிலே இருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් උන්වහන්සේගේ නිවසේ සිට අපි ඔබට ආශිර්වාද කරමු. கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்டுறவர் அல்ல. උන්වහන්සේ ආශිර්වාදයේ සමග වේදනාව වැඩි කරන තැනන් වහන්සේ නෙමෙයි. கர்த்தர் தாமே கொடுக்கும் ஆசீர்வாதத்திலே நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாகவும் එම නිසා උන්වහන්සේ දෙනා ආශිර්වාදය තුළ ඔබ සතුටු වී ඉන්න පිණිස அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவும் ඒ ආශිර්වාදය අන්‍යයන් සමග විදාගෙන උන්වහන්සේ මහිමය ලිදරව කරන පිණිස கர்த்தருடைய ராஜ்யத்தை எடுத்துச் செல்லவும் உங்களை பலப்படுத்துவாராக. උන්වහන්සේගේ රාජ්‍ය රැගෙන යන්නට ඔබ දිරිමත් කරනසේක්වා. இன்றைக்கு மல்கியாவின் புஸ்தகம் අද මලාකි පොත 4வது அதிகாரம் 4 වන පරිච්ඡේදය 2வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. දෙවන වගන්තියේදී තිබෙන්නේය. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். නමුත් මාගේ නාමය කෙරේ බය ඇත්තා වූ නුඹලාට ධර්මිෂ්ඨකමේ සූර්යා සොයකේ පියාපත්වල அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். සොයකිරීම ඇත උදාවන්නේය. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். නුඹලා නික්ම ගොස් ගාලේ වස්සන්ෙන් පනින්නහුය. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்த இறுதி காலங்கள், பொல்லாத காலங்கள், இருளின் காலங்கள் என்று சொல்லப்படுகிற காலங்கள் நெருங்கி வருகிறதை இங்கே எச்சரிக்கிறது. මෙහිදී අපි දකින්නේමු අවසාන කාලය, අඳුරු කාලය, නපුරු කාලය කිය මෙහිදී පවසා අවවාද කරන ලබන එක අපි දකින්නේමු. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய கையிலே இருக்கிறது. මේ ලෝකයේ මුලින්ම නපුරාගේ අතේ තිබෙන්නේය. அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது. අපරාධයේ අයිතිකමද වැඩි වෙමින් තිබේ. கர்த்தருடைய நாள், நீதியின் நாள் උන්වහන්සේගේ දවස ධර්මිෂ්ඨකමේ දවසයි. அது சீக்கிரமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ඒක ඊටම ශීඝ්‍රයෙන් ලං වෙමින් තිබේ. நாங்கள் பார்ப்போம் சோதோம் கொமோராவுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகின பொழுது අපි දකින සොදොම් ගොමෝරාවේ අයිතිකම අපරාධය වැඩි වුණු විට ஆண்டவர் அதை விசாரிக்கும்படியாக இறங்கினார். උන්වහන්සේදී විමසන පිණිස බැස அதே போல இந்த පැමිණි. இறுதி காலத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ඒ වගේම මේ අවසාන කාලයේ උන්වහන්සේ අනකර තිබෙනසේක இங்கு அதை குறித்த அடையாளங்களையும் அதை குறித்த காரியங்களையும் நாங்கள் நாள்தோறும் பார்க்கிறோம். මෙහිදී ඒට යුතු ලකුණුද අඩයාලම්ද අපි දෛනික දිනපතාම දකින්නෙමු. உலகம் தத்தளிக்கிறது. ලෝකයේ කැළඹි තැති ගැනීමේ ஜனங்களுக்குள்ள இருள் கவி கொண்டு போகிறது. සෙනඟ තුළ අඳුර වෙලාගෙන යන්නේය. ஜனங்கள் அந்தரிக்கிறார்கள். සෙනඟ තැති ගැනීමෙන් සිටිනවා. எதை பிடித்துக் கொள்றது, எதை விட்டு விடுவது என்று அறியாமல் කුමනද අල්ලගන්න ඕනද කුමනද අත්හරින්න ඕනද කියලා නොදැන அந்த இருளின் நாட்களோ அல்லது பொல்லாத காலங்களிலே தப்பித்துக் கொள்ள வகை தேடுகிறார். මේ අඳුරේ කාලයේ හෝ නපුරු දවසේ තමාව බේර ගන්නට ඔවුන් වෑයම් කරන්න ஆனால் தேவ ඉස්සෙල්ලා பிள்ளைகளை குறித்து இங்கே கர்த்தர் உத்தரவாதத்தை கொடுக்கிறார். නමුත් දේව දරුවන්ගෙන් උන්වහන්සේ මෙම ස්ථානයේ ස්ථීරකමක් නිසකමක් දෙනසේ 2வது வசனம் தொடங்கும் பொழுது சொல்றது ஆனாலும் දෙවන වගන්තිය ආරම්භයේදී කියනවා 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால் පළමුවෙනි වගන්තිය ඔබ කියෙව්වා නම් இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். මෙන්න එවිට සියලු උඩඟු ඇයද දුෂ්ටකම් කරන සියල්ලෝද ඉපනැලී වී அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமங்கள் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். ඔවුන්ට මුලක්වත් අත්තක්වත් ඉතුරු නොවන හැටියට පැමිණෙන ඒ දවසේදී දාලා යනවා ඇතයි. வரப்போற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். දාලා යනවා ඇතයි. அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ඔවුන්ට මුලක්වත් අත්තක්වත් ඉතුරු නොවන හැටියට පැමිණෙන ඒ දවසේ දාලා යනවා ඇතයි සේනාවල ස්වාමීන් වහන්සේ කියනසේක. இதை அங்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் මේද අපි දකින්නේ මේ 1 කොරින්ති 3 වන පරිච්ඡේදයේ தி ஈவன் தேவனுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ කියලා කියනු ලබන්නට அவரவருடைய கிரிகைகளின் வேலைகளை, அதாவது கையின் வேலைகளை, அவருடைய பிரயாசங்களின் வேலைகளை அக்கினியிலே பரிசோதிக்கப்படும். ඔවුන්ගේ දෑතේ ක්‍රියාවන්ගේ ඔවුන්ගේ ප්‍රයත්න ක්‍රියාව ගින්නේ පරීක්ෂා කරන ලබයි කියා පවසනවා. அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்தால் நிலைத்து நிற்கும், இல்லாவிட்டால் அது இருந்து போகும். ඒක ස්වාමීන් වහන්සේ විසින් පිළිගනු ලැබුවානේ ඒක ස්ථීර තිබෙන්නේ නැත්නම් ඒක දාලා යයි කියා පවසනවා. இங்கு உலகத்தின் முடிவு என்று சொல்லப்படுகிற காரியத்தில் சொல்றது அகங்காரிகள் ஒரு துரும்பை போல இருப்பார்கள். அவருடைய காரியங்கள் எல்லாம்
எரிந்து முடிந்துவிடும். මේදි පවසරා උඩඟු වන්නන් සියලු දෙනා නපුරුකම් කරන්න ඔවුන් ඔවුන්ගේ දුෂ්ටකම සිටි ඔවුන් කරන සියල්ලම නැති වී යන ஆனாலும் தேவனை நம்பி இருக்கிறவர், නමුත් දෙවියන් වහන්සේ විශ්වාස தேவ කර நீதியிலே සිටිනා தரித்திருக்கிற நீங்களும் நானும் දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමේ ස්ථීරවසන ඔබත් මම ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர், රාජ්‍ය දරුවන් කියලා හඬ ගසනු ලබන්න ஒளியிலே நடக்கிறவர்கள், ආලෝකයේ තුල ගමන් කරන්නව අය அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர். උන්වහන්සේගේ නාමය කෙරෙහි உங்கள் மேல் බය நீதியின் சூரியன் உதிக்கும். ඔබ කෙරෙහි ධර්මිෂ්ඨකමේ සූර්යයා උදා වෙයි. அக்கிரமம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகிற்று. අයිතිකම් වැඩි වුණා වූ ස්ථානයේදී කරුණාව වැඩි වූයේ. ஆண்டவருடைய நீதி எங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் நியதி, ஆண்டவர் அதை செய்கிறார். උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම අප අතර වැඩි වන්න ඕන කියන උන්වහන්සේගේ නියමය උන්වහන්සේ ඉදේ කරනසේක. அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். ඒ ධර්මිෂ්ඨකමේ සූර්යයා அவருடைய செட்டை நிழலிலே ஆரோக்கியம் உண்டாகும். උන්වහන්සේ පියාපත් යටතේ සුවය තිබෙන්නේය. உங்களுடைய சுக வாழ்வு, ඔබගේ සුවදායක ජීවිතය, சாட்சியின் ஜீவியம் සාක්ෂිමත් ජීවිතය அங்கு அங்கு நிலைத்து நிற்கும். එයිදී ස්ථීරව පවතී. நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம். අපි පිටට නික්ම ගොස් ගාලේ වස්සන්මෙන් அவருடைய වර්ධනය වෙමු. பரிசுத்தத்திலே, அவருடைய நீதியிலே, උන්වහන්සේගේ ශුද්ධකමෙහි, උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමෙහි, சாட்சியின் ஜீவியத்திலே, සාක්ෂිමත් වූ ජීවිතයේ, பரிசுத்தத்திலே ශුද්ධකමෙහි நாங்கள் இன்னும் அவருக்குள்ளாய் பலன் கொண்டு எழும்புவோம். අපි තවත් උන්වහන්සේ තුළ දිරිමත් වී පිබිදෙමු. உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து அதிசயிக்கவும் கூடாது, අන්දරිකவும் கூடாது. ලෝකයේ සිදුවන දේවල් ගැන අපි පුදුම වෙන පත්වන්ට නුසුදුසුයි, තැතිගන්ටත් නුසුදුසුයි. அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே, அவருடைய வட்டத்துக்குள்ளே, அவருடைய பராமரிப்பின் கோட்டுக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய காரியங்களை நடப்பித்துக் கொண்டே போகிறோம். උන්වහන්සේ පියාපත් සවනැල්ල තුළ, උන්වහන්සේගේ ආරක්ෂාව වටේ තුළ, උන්වහන්සේ රක්ෂස්ථානය තුළ අපි දිගටම අකණ්ඩව යමින් සිටින්නට வேதம் ඕන. சொல்றது இறுதி காலத்திலே கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அங்கும் இங்கும் அலையாதீங்க. දේවචනයේ කියන අවසාන කාලේ ක්‍රිස්තුස් වහන්සේ මෙහි, ක්‍රිස්තුස් වහන්සේ අතන සිටිනවා කියන ඔබ මොමින් ඇවිදින්නට එපා කියා இன்று පවසනවා. அநேகர் கடைசி காலத்தினுடைய காரியங்களை ஆராய்ந்து 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 கொண்டு போகிறார். අද බොහෝ දෙනා අවසාන කාලයේ කාරණාවන් විමසා සොයා බලාගෙන යන්නෝය. அதற்கு முன்பாக கர்த்தர் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்ன காரியங்கள், எங்களுக்காய் நியமிக்கப்பட்ட காரியங்களை செய்யாமல் விட்டு விடுகிறார். ඒට ප්‍ර ස්වාමීන් වහන්සේ කියා කර නිම කරන්ට ඕන කාර්ය උන්වහන්සේ අප කරනකොට කරන්ට ඕන නිම කරන්ට ඕන දේ අපි කරන්නේ නැතිව සිටින්නේ. இந்த நாட்கள் தான் ஊக்கமாக நாங்கள் இன்னும் ராஜ்யத்தின் காரியங்களிலே பிரயாசப்பட வேண்டும். මේ කාලවල තමයි අපි උද්‍යෝගිමත් රාජ්‍යයේ කාරණා තුළ අපි ඒ දේ කරමින් යන්නට ඕන. கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். උන්වහන්සේගේ සුභාරංචි රැගෙන යන්නට ඕන. கர்த்தருடைய பரிசுத்த வாழ்வை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். උන්වහන්සේගේ ශුද්ධ වූ ජීවිතය ඉදිරියට ගෙන යන්න ඕන. நாங்கள் வளர வேண்டும். අපි වර්ධනය වන්නට ඕන. எங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். අපගේ වර්ධනය අන්නයට බලාපොරොත්තුවක් ගෙන දෙන්න ඕන. இந்த நாளில் கர்த்தர் அப்படியாக உங்களை வைப்பார். මේ දවසේදී උන්වහන්සේ එලෙසම ඔබව තබන සේක්වා. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. ස්වාමිනී, මේ දවස නිසා ඔබ වහන්සේට உங்கள் ස්තුතියි. வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ඔබ වහන්සේගේ පොරොන්දු ඔව් කියාද එසේම වේවා කියා තිබෙන්නේ. ஆண்டவரே, பூமியை இருளும் ஜனங்களை காரிலும் மூடும் அதே வேளையிலே ஆண்டவரே, ස්වාමිනී, பொළව අන්ධකාරයෙන්ද තද අන්ධකාරය ජනියද பொළව අන්ධකාරයෙන්ද වෙලාගෙන கர்த்தர் நீர் எங்கள் மேல் உதிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ස්වාමීන් වහන්සේ අපගේ උදා වෙනවා කියා පවසන්නේ. நீதியின் சூரியன் ධර්මිෂ්ඨකමේ நீர் සූර්යය எங்கள் மேல் உதிப்பீர் ඔබ ஆண்டவரே. වහන්සේ අප කෙරෙහි උදා වනසේක. எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு, අපට සුවදායක ජීවිතය, ஆவி ஆத்தும சரீரத்திலே ආත්ම ශරීරය ஒரு ප්‍රාණ நிறைவான வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிறீர்கள். සම්පූර්ණ වූ ජීවිතය ඔබ වහන්සේ අපට දෙනසේ. உமது நிறைவுக்குள்ளே வாழ்ந்து ඔබගේ සම්පූර්ණත්වය තුළ உம்மை ජීවත් වෙන්න. பிரதிபலிக்க ඔබ ஆண்டவரே, වහන්සේ පිළිබඹ இந்த කරන්න. நாளில் நாங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் මේ දවසේදී අපි කරන්නා වූ සියලුම කාරණාවන් තුළ உமது நீதி விளங்கட்டும் ஆண்டவரே. ඔබගේ ධර්මිෂ්ඨකම එළිදරව් වේවා. இயேசு ஜீவிக்கிறார், යේසුස් වහන්සේ ජීවමානයි அவரே කියලා. கர்த்தர் என்றும் උන්වහන්සේ ස්වාමීන් அவரை වහන්සේ இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்றும் උන්වහන්සේ හැර ගැලවීමක් නැත කියලා. ஆண்டவரே, உலகம் அறிந்து ஓடி வர, ලෝකෙ හඳුනාගෙන දුවගෙන ஜனங்கள் அதை அறிந்து ஓடி வர, සෙනගේදී දැනගෙන දුවගෙන அன்று ඉන්නට. யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த பொழுது, එදා යොහන් බෞතිස්තකයා பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன பொழுது, ස්වර්ග රාජ්‍ය සමීපව තිබෙනවා. ஜனங்கள் திரளாய் வந்து கேட்டார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? සෙනග සියලු දෙනා පැමිණ ඇසුවා අපි
කුමක් කරන්න ඕනද அதே කියලා. போல இந்த உமது இறுதி வருகையும் ஆண்டவரே, ඒ වගේම ඔබ වහන්සේගේ අවසාන පැමිණීම ஆண்டவரே சுவாமி ராஜா சமீபித்திருப்பது සමීපව තිබෙන බැවින් எங்களுடைய சாட்சி எங்களுடைய வாழ்க்கையின் பாங்குகளை கண்டவர்கள் අපගේ සාක්ෂි අපගේ ජීවිතයේ ගුණාංග දැකගත්තා වූ வேதத்திலே சொன்னது போல ஓடி வந்து உங்களுடைய தேவனை எங்களுக்கு அறிவியுங்கள், உங்களுடைய தேவனிடத்தில் எங்களை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடியதா බයිබලයේ පවසන ආත්මෙන් ඔබගේ දෙවියන් වහන්සේ වෙතට අපව ගෙන යන්න කියන්ට පුළුවන් ஒரு වස්වා மனம் திரும்புவதன் வல்லமை පසුතැවිලි වීමේ බලය எங்களுடைய சாட்சியின் ஜீவியத்துக்குள்ளாய் இந்த உலகத்துக்களை கடந்து வரட்டும். අපගේ සාක්ෂිමත් ජීවිතය තුළ මේ ලෝකයට පැමිණේවා. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். ස්වාමිනේ වහන්සේට තුති කියා வேலை කියනවා. ஸ்தலங்களிலே ஞானமாய் நடக்க රැකියා කරන ස්ථානවල ප්‍රඥාවන්තව இந்த உலகத்தின் இச்சலுக்களை மாண்டுண்டு போய்விடாமலா මේ ලෝකේ තෘෂ්ණාව තුළ ගිලී යන්නේ නැතිව சத்தியத்திலும் ස්වාමී. நேர்மையிலும் நடக்க ஆண்டவரே. සත්‍යතාව තුළ නිවැරදිතාවය තුළ ගමන් கர்த்தாவே කරන්න. எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. ස්වාමීන් වහන්සේ ඔබ වහන්සේ අප සමග සිටින නිසා ස්තුතියි. தேவ சமாதானம் குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும். දිව්‍ය සමාදානයේ පෞල් තුළ රජකම් பிள்ளைகளுடைய කරත්වා. சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீங்க. දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගේ සමාදානයේ මහත් තිබේ කියා அவர்கள் පැවසුවා. உம்மாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீங்க. ඔවුන් ඔබ වහන්සේ විසින් උගන්වනු ලබනවා කියා அப்படியே පැවසුවා. ஆவதாக. එසේම සිදු වේවා. கர்த்தருக்கே மகிமை உண்டாக. ස්වාමීන් වහන්සේට මහිමය වේවා. இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. උන්වහන්සේට ආශිර්වාද කරන நீதியின் සේක්වා. கிரியைகளை நடப்பியுங்கள். ධර්මිෂ්ඨකමේ ක්‍රියාවන් කරන්න. கர்த்தர் ස්වාමීන් වහන්සේ உங்களின் ஊடாக அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும். ඔබ තුළින් ඒ ආලෝකය ගෙන දෙන සේක්වා. ஆமென்.